ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். நீங்கள் இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுவரையும் நம்ம பார்த்த பல படங்களில் நமக்கு ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இப்பேற்பட்ட சீக்வன்ஸை எடுக்கிறதுக்கு அந்த படக்குழு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த ஒரு சீக்வன்ஸ் உருவாகிறதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒர்க் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி முடித்த சீக்வன்சஸ் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி அந்த ஒரு சீன் வர்றதுக்கு என்ன மாதிரியான அதில் ஷூட் பண்ணாங்க, என்ன மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு டெக்னிக்கல் வீடியோவாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி படம் பார்க்கறதை தாண்டி படம் எப்படி எடுக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த மேக்கிங் வீடியோலாம் நான் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அப்படின்ற கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் அன்சார்ட்டட். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளைட் சீக்வன்ஸை தான் காட்டுவாங்க. அதில் நம்ம டாம் ஹாலண்ட் ஃப்ளைட்டில் ஏரோப்ளைனில் அந்த இடத்துல தொங்கிட்டு வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், அந்த இதில் ஃபைட்லாம் போகும். இது பலாயிரம் அடி உயரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு 10 அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சுற்றி ப்ளூ ஸ்க்ரீன்ஸை வச்சு ஹைட்ராலிக் ஆர்ம் மூலமாக அந்த கண்டெய்னர் பாக்ஸஸ்லாம் செட் பண்ணி நிறைய ரோப்போட ஹெல்ப் விதமாக நம்ம டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஸ்பின்ஸ், அது மாதிரியான ஆக்ஷன்ஸை கொடுத்து அவர் பலாயிரம் அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்டை கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கறதுக்காக கீழே ஒரு மிகப்பெரிய ஃபேன் மூலமா விண்டை அங்கே கிளப்பி ஃப்ளையிங் எஃபெக்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்லேருந்து ஒரு கார் நம்ம டாம் ஹாலண்டை இடிக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காருக்குள்ள அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீனை ஒட்ட வச்ச ஒரு டம்மி கார் தான். அதை கூட விஎஃப்எக்ஸ்ல மொத்தமாக ஒரிஜினல் காராக அவங்க மாற்றிருக்காங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஜுராசிக் பார்க். ஸோ இந்த ஒரு படங்கள்லாம் வந்திருக்கக்கூடிய டைனோசர்லாம் நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் அது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிடையாது. அதில் வரக்கூடிய டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். அதுலேயும் ஜுராசிக் பார்க் ஃபஸ்ட்டு படங்களில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமெட்ரானிக்ஸ் மூலமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டில் வந்திருக்கக்கூடிய படங்கள்லாம் மொத்தமாகவே அதை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த படத்தில் வரக்கூடிய ராப்டர் வகை டைனோசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மேலே சிந்தட்டிக் ஸ்கின் மூலமாக கவர் பண்ணி ஹியூமன்ஸோட ஆக்ஷன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ராப்டர்ஸோட ஆக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ ஜுராசிக் வேர்ல்ட் படங்களில் ஜஸ்ட் 40 to 50% மட்டும்தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். மற்றதை தாண்டி அனிமெட்ரானிக்ஸும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பங்கு எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஒரு டைனோசரை மாதிரியே ஒரு ரோபோட்டிக் ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அது மேலே சிந்தட்டிக் லேயரை போட்டு அதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அசைய வைப்பாங்க. இப்படியும் ஒரு சில சீக்வன்சஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஸோ அந்த படத்தோட ஃபைனல் பேட்டில். படத்துலேயே இந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பிரம்மாண்டமான சீக்வன்ஸ் அவ்வளோ சூப்பராக வரணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு இடத்த ரெடி பண்ணி மொத்தமாக ப்ளூ ஸ்க்ரீன்ஸ் மூலமாக கவர் பண்ணி அங்கே தான் இந்த பேட்டில் நடத்தியிருக்காங்க. மொரோவர் அந்த சீக்வன்ஸில் வரக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் அண்ட் சிந்தட்டிக் லேயர் மூலமாக உருவாக்கப்பட்டது. லைக் ட்ராக்ஸாக இருக்கட்டும், தென் நம்ம தானோஸோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ரப்பர் மெட்டீரியல் மூலமா அவரோட மேல கோட்டிங் பண்ணி அவருக்கு ஒரு ஸ்டூல் மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து தான் அந்த ஆக்டர் ஹைட்ல நிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் நம்ம வால்கரி யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் மூலமா கவர் பண்ணப்பட்ட ஒரு டாய், ஒரு பிளாஸ்டிக் ரோபாட்டிக் தான். இது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா இவங்க ஓடுற மாதிரி சண்டை போற மாதிரியான பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற காரணத்தினால கொஞ்சம் அதிகமான இடத்த இவங்க ஆக்குபை பண்ணி மிகப்பெரிய ஹிஸ்டாரிக் எபிக் சீனை எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம நாளாக பார்க்க போகிறது பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பார்ட் 5ல நம்ம ஜாக் ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா கடலில் போட்டில் போயிட்டு இருக்கும்போது சுற்றி ஜாம்பி ஷார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்து போடும். அந்த ஒரு சீக்வன்ஸை பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க நம்ம யோசிச்சு பார்த்தா, அது ஒரு மொத்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு செட்டு. அந்த இடத்துல தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஹைட்ராலிக் ஆர்ம் மூலமாக போட்டை கண்ட்ரோல் பண்ண வச்சு சுத்த விட்டுருக்காங்க. ஸோ சுற்றி அவங்க மேலே தண்ணியை தெளிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரியான சீக்வன்சஸ் எடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக வாட்டர் கூடிய ஒரு சியா மாத்தி ஷார்க்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிஜிஐ மூலமா உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஆக்வாமேன். இந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசி ஃபிலிம்னே சொல்லுவேன். விஷுவலி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஏதோ கடல்லே போய் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வச்சுருக்கலாம். ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ளூ ஸ்க்ரீனில் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் மிஷின் மூலமாக அவங்களோட பாடியவே கேப்சர் பண்ணிவிட்டு அவங்கள மூவ் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்களில் அவங்கள மூவ் பண்ணாமல் ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுவாங்க. அது மொத்தமாக அவங்க அதை தண்ணியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அதை
வந்து விஷுவலி அதை மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஆக்டர் அந்த ஹைட்ராலிக் ஆர்ம் மூலமாக கேப்சர் செய்யப்பட்டு ஒரே இடத்துல தான் நிற்கிறாரு. அது சுத்தம் லைட்டாக அசையும் அவ்வளோதான். மற்றபடி விஷுவலி அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் கிரியேட்டர்ஸ் மூலமாக தான் அது வந்து கிடைக்குது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ப்ளூ மேட் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் தான் இந்த ஒரு மொத்த ஆக்வாமேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எல்லா கிரியேச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த டைமில் இது வந்து ஒரு எப்பிக்கான ஒரு ஃபிலிம்னே சொல்லலாம். பல சீக்வன்ஸ் இது எல்லாமே விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அந்த டீமுக்கு. அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது லியோ ஃபிலிமில் ட்ரோன் ஷாட் சீக்வன்ஸ், அதுவும் சிங்கிள் டேக்கில் எடுத்தது. எப்போ பார்த்தாலும் ஹாலிவுட் படத்தை பற்றி பேசிட்டு நம்ம ஊரை பற்றியும் பேசலாம். லைக் லியோ தாஸ் அண்ட் அவங்களோட தங்கச்சி எலிசா தாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரியை கொளுத்துறதுக்கான சீக்வன்ஸ் அதை வந்து சிங்கிள் டேக்கில் எடுத்திருப்பாங்க. அதை வந்து FPV ட்ரோன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்ஸில் பல விதங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் பார்த்துருப்போம். பட் இந்த FPV ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டெக்னாலஜி மூலமாக இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரோன். இது வந்து நார்மலாக ரிமோட் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு ரிமோட் இருக்கும். பட் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூசர் வந்து பார்த்தீங்கன்னா VR மாதிரியான ஒரு விஷுவல் ஹெல்மெட்டை வந்து தன்னோட தலையில் மாட்டிட்டு ஸோ இதன் மூலமாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு சிங்கிள் டேக் வந்து எடுத்திருப்பாங்க. பயங்கரமான ஒரு விஷுவலை வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த ஒரு படத்தில் அந்த ஈகிள் ஷாட்லாம் ஒரு வெல் பிளான்ட் அண்ட் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷனாக இந்த ஒரு படத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் என்னால் பார்க்க முடிஞ்சு. ஒரு அமேசிங்கான ஒரு மேக்கிங்னே நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம எல்லாதான் பார்க்க போகிறது RRR ஃபிலிமில் வரக்கூடிய ஃபேமஸ் டைகர் சீக்வன்ஸ். நம்ம எல்லாருமே இதை வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் CG மூலமாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டைகர் தான். பட் இதுக்கான மேக்கிங் டைமில் இது எப்படி எடுத்துருப்பாங்க, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அது எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு டாய் டைகர் உருவத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ப்ராப்பராக சீக்வன்ஸ் எப்படி வரணும் அப்படின்றதுக்காக ராஜமௌலியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைகர் மாதிரி இருந்த ஆக்ஷன்ஸை கொடுத்து இந்த ஒரு சீக்வன்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேக்கிங் வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக ஒரு சில இடங்களில் ராஜமௌலி சாருமே அந்த புலி மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது எக்ஸ்மேன் த ஃபியூச்சர் பாஸ்ட். அந்த ஒரு படத்தில் நம்ம குவிக் சில்வர் ரன் பண்ணக்கூடிய அந்த ஒரு எப்பிக்கான சீக்வன்ஸ் கண்டிப்பாக அவங்க நிறைய பேருக்கு அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒரு பயங்கர ஃபேவரட்டான ஒரு சீக்வன்ஸாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸை எப்படி அவங்க ப்ராக்டிக்கலாக ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்கே கண்டிப்பாக ஒரு பயங்கர ஆர்வமாக இருக்கும். இது எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியான அது ஒரு சீக்வன்ஸ். இதனால் ரொம்ப நாட்கள் ரொம்ப மணி நேரங்கள் ட்ரெட்மில்ல இவர் வந்து ஓட விட்டு அவரோட மோஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிளில் அவர் ஓட விட்டு பேக்ரவுண்டெல்லாம் இரேஸ் பண்ணிட்டு இவர் அந்த ஒரு இடத்துல ஓட விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பல மணி நேரம் எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய ஃபுட்டேஜஸ் ரொம்ப மணி நேரங்கள் இவர் வந்து ஃபாஸ்ட் ஆக்ஷன் மூவ்ஸ் மூலமாக எடுக்க விட்டுட்டு தென் இதை வந்து ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லோமோவில் அவங்க வந்து இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஆக்ஷன்ஸை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சீக்வன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.